எங்க போனாங்க மாமா ருத்ரா உத்ரா? இங்கதான் எங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். எங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. இல்ல முத்து மாமா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ருத்ரா ருத்ரா உத்ரா, இப்ப என்ன பண்றது? இருக்கான் பாடு இல்ல. ருத்ரா உத்ரா. ஐயோ, இவங்க கூப்பிட்டதுல அவர் எங்க போனாருன்னு தெரியலையே. ருத்ரா, ஐயோ, இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ருத்ரா உத்ரா. ருத்ரா உத்ரா. ருத்ரா உத்ரா ருத்ரா உத்ரா. ருத்ரா. ஒருவேளை உத்ராவையும் ருத்ராவையும் கண்டுபிடிக்கலனா வெண்ணிலாக்கா வயித்துல இருக்க குழந்தைங்களுக்கும் சேர்த்து ஆபத்து வந்துரும்ல. சொல்லி வச்ச மாதிரி ருத்ராவும் உத்ராவும் காணாம போயிருக்காங்கன்னா ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. இல்ல, 2 பேரும் ஒரே சமயத்துல காணாம போகல. என்ன முத்து மாமா சொல்ற? ஆமா வெண்ணிலா, முதல் ருத்ரா, அதுக்கப்புறம் தான் உத்ரா. நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். நான் ஜாக்கிரதையா இருந்தா 2 பேரும் காணாம இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். 2 பேரும் போயிட்டாங்களா? 2 பேரும் இங்கதான் இருந்திருப்பாங்க. எப்படி மாமா இந்த மாதிரி சொல்ற? எனக்கு புரியல. அன்னைக்கு நீ மயக்கம் தெரிஞ்ச குழந்தைங்களை பார்க்கணும்னு சொன்னல, முதல்ல உத்ரா வந்தால, அதுக்கப்புறம் ருத்ரா வந்தால. அது ருத்ரா இல்ல, உத்ரா தான் ருத்ரா மாதிரி வந்தா. இதுல என்ன குடும்பம்? இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு நான் அவகிட்ட கேட்டேன். அவ திருன்னு முடிச்சா. நான் தான் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்க நினைச்சு, இவங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போடுவாங்கல்ல, அத மாதிரி சண்டை போட்டுருக்காங்க நினைச்சு நீ போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வான்னு அவளை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் மீனாட்சி தேட வேண்டிய விஷயம் இருந்துச்சு. அதனால நான் சுத்தமா இதை மறந்துட்டேன். சத்தியமா நான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது இதுல போய் முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஏன் தப்பு தான். பசங்க எங்க இருக்காங்களோ, என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும். மாமா, ருத்ரா காணாம போனது நமக்கு முன்னாடியே உத்ராக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்காளா? கண்டிப்பா அப்படிதான். நமக்கு தெரிஞ்சா பயப்படுவான்னு நினைச்சு இப்ப ருத்ராவை தேடி அவ புறப்பட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப அவளும் காணாம போயிட்டா. ஆனா அதுக்கு நம்ம அர்ஜுன் சார் வராரு. இத பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு பாவம் நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது. நீங்க என் ஃபேமிலியில ஒருத்தர் சார். வாங்க எல்லாரும் போய் தேடுவோம். வேண்டாம், ஏற்கனவே ஆனந்த் கல்யாண விஷயத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல நாங்களும் உங்களுக்கு ஒரு சுமையா இருந்து உங்களை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சார். உங்க பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் சார். ஆனா கடைசியில நானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது அது நல்லா இல்ல சார். அதனாலதான் நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் சார். சார் ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? சார் என் பிரச்சனைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, நான் ஏன் சார் உங்க பிரச்சனையில தலையிடக்கூடாது? இப்ப ருத்ரா எங்க போயிருக்காங்க? அவங்களா எங்கேயா போயிட்டாங்களா, இல்ல யாராவது உள்நோக்கத்தோட அவங்களை கடத்தி இருக்காங்களா? அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்க போறோம்ல, அதெல்லாம் பார்த்து நீங்க துடிச்சு கண்ணீர் விட்டு கதறப்போ அதை துடைக்கிறதுக்கு ஒரு கையாவது வெளியில இருக்கணும்ல. அதுக்காக தான் வெளியில விட்டுட்டு போறேன். இன்னும் ஜஸ்ட் 1 hourல முதல் அதிர்ச்சி தகவல் உங்களை வந்து சேரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ ஸ்வேதா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவதான் ருத்ராவையும் உத்ராவையும் கடத்தி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன்.
என்கிட்டயும் அவ ரொம்ப திமிராதான் பேசிட்டு போனா. அப்ப அவதான் ஏதோ பண்ணிருக்கணும். அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். என்னையா தேட போறீங்க? இங்க பாருங்க மாமா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த குழந்தைங்கள இந்த ஊர்ல இல்ல, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். ஏய், அறிவு கட்டம், நான் சொல்லிட போறேன். அறிவு இருக்க உனக்கு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க வந்து எரியிற நெருப்ப எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆளும் மூஞ்சி முகர கட்டியும். ஒரு வார்த்தைக்கு மேல நீ பேசுன வாயை கிழிச்சிருவேன். அண்ணா, வீண் பிடிவாதம் பிடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு ஏத்த மாதிரி முடிவு எடுத்துதான் ஆகணும். நீ என்னை விட பெரியவன் தானே, உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கடைசியில யாருக்கு இழப்புன்னு யோசிச்சு பாரு. என்னடா மிரட்டுறியா? அண்ணா, மாமா. கை என்ன? குழந்தைங்கடா, கையெடுக்கடா. மாமா, கைய எடுக்கிறேன் இல்லையா? எங்கடா என் குழந்தைங்க? எல்லாரும் என் மேலேயே சந்தேகப்பட்டா நான் என்ன பண்றது? இந்த பேச்சை நம்ம இதோட விட்டுறலாம். ஆனா இதுல பாதிப்பு யாருக்கு வரும்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. ருத்ரா வந்து வெண்ணிலா வயித்துல கை வைக்கலனா வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைங்க ரெண்டும் என்ன ஆகும்னு தெரியும்ல. பாவம், உயிரே போயிடும். வெண்ணிலாவும் வெண்ணிலா வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா முத்தரச மாமாவ என்கிட்ட இழக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லுங்க. சரி, இழக்க வேண்டாம். அவரு என் கழுத்துல தாலி கட்டினா போதும். ஏன்னா நான் ஏற்கனவே அவர்கிட்ட என் மனசை இழந்துட்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதனால நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நான் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்களா உதவி கேட்டா நான் உதவி செய்யறேன். ஏன்னா என் முத்தரச மாமாவுக்கு ஒரு ஆபத்துனா எந்த சூழ்நிலையிலையும் நான் உதவி செய்வேன். குழந்தைங்களை நான் கடத்தல. மருது, வாங்க போலாம். நல்லது செய்யலான்னு நினைச்சா ஏதோ காலமே இல்ல. வாங்க. வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்தணும்னா, அதே நேரத்துல காணாம போன ருத்ரா உத்ராவும் திரும்பி வரணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழிதான் இருக்கு. நீங்க ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது மட்டும்தான் சார். என்ன அர்ஜுன் என்ன பேசுறீங்க? என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அந்த ஸ்வேதா தான் அப்படி பேசுறானா நீங்கள் இப்படி புரியாம பேசுறீங்க? இதெல்லாம் நியாயமே இல்லைன்னா. இல்ல கார்த்தி சார், ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்வேதா ரொம்ப கெட்டவ. இல்லனா இன்னொருத்தி புருஷனுக்கு ஆசைப்படுவாளா? எப்படியாவது வெண்ணிலா கிட்ட இருந்து முத்தரசன் மாமாவை பரிச்சை தெரியணும்னு கங்கணம் கட்டிட்டு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கா. நாங்க எல்லாரும் படாத பாடுபட்டு அதை தடுத்துட்டு இருக்கோம். நீங்க என்னடானா ரொம்ப ஈஸியா அந்த ஸ்வேதாவுக்கு முத்தரசன் மாமாவை தாரவத்து கொடுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது சார். நீங்க சொல்றத எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஸ்வேதா ரொம்ப ரொம்ப கெட்டவ, அவ ஜெயிக்க கூடாது அப்படிதான் உங்களுக்கு தோணுதே ஒழிய இன்னொரு விஷயத்த நீங்க எல்லாரும் யோசிச்சு பாத்தீங்களா? சார், என்னை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும். அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைங்க நல்லபடியா பொழைக்கணும் தான் பாக்குறேன். உத்ராவும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம மீண்டு வரணும் தான் நினைக்கிறேன். அதனால்தான் இது சொன்னனே ஒழிய வேற எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணுதான் தீர்வுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம கோபத்திலயும் இல்ல அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னா அது கன்ஃபார்மா தப்பா தான் இருக்கும். அண்ணா, என்னண்ணா நீங்களே இப்படி பேசுறது? நான் எடுக்க போற முடிவை எல்லாருமே ஏத்துக்கணும். மாமா, வெண்ணிலா, நான் சொல்லிட்டேன்ல, நான் சொல்லி முடிச்சிட்டேன்ல, அப்ப அதை கேளுங்க. நான் ஒரு முடிவு எடுத்தா நான் பின் வாங்க மாட்டேன். கரெக்டா தான் சொல்லுவேன்.
நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்க எல்லாம் கட்டுப்படுறத விட அது எல்லாரும் முழு மனசோட ஏத்துக்கணும். நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ருத்ராவையும் உத்ராவையும் என்கிட்ட ஒப்படை. அதுக்கப்புறம் நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். மாமா, என்ன ப்ளீஸ் குழந்தை மாதிரி நடத்தாதீங்க. முதல்ல கழுத்துல தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் குழந்தைங்க வருவாங்க. இந்த கதையே என்கிட்ட வேண்டாம். உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் குழந்தைங்க இல்லைன்னு சொல்லிட்டேன்னா என்ன மாமா, என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, சுத்தமா இல்ல. எனக்கு இருக்கு நீ நடந்துகிட்ட விதம் அப்படி. சரி, நீங்க சொல்றதுனால நான் இதை நம்புறேன். இதுல வேற எதுவும் சூழ்ச்சி இல்லையே. மாயாக்கா சொன்னது நிஜம்தான். உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நான் தான். என் கோரிக்கையை நிறைவேற்றுறதா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். இப்பவே நான் போய் ருத்ராவையும் உத்ராவையும் கூட்டிட்டு வரேன். மாமா, நான் என் வாக்க காப்பாத்துவேன். ஆனா நீங்க உங்க வாக்க காப்பாத்த தவறுனா அப்புறம் நான் வேற மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். போலாம். குழந்தைங்க என்கிட்ட பத்திரமா தான் இருப்பாங்க, எங்கேயும் ஓடி போயிட மாட்டாங்க. ஏய், பேசாம குழந்தைங்க அனுப்பு. மரியாதையா குழந்தைங்க அனுப்புன. என்ன மாமா இவ்ளோ ஈஸியா கேக்குறீங்க? இத பாரு, வெண்ணிலா வயிற்றுல இருக்க குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னா ரத்த சம்பந்தம் உள்ள குழந்தை தான் வெண்ணிலா வயிற்றுல வந்து கைய வைக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். ருத்ராவை அனுப்பு. அவ கைய வச்சாதான் வயிற்றுல இருக்க குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? கண்ணுல காட்டுன்னு சொன்னீங்க, இதோ காமிச்சாச்சு. இதுக்கப்புறமும் நான் மனசரிங்கெல்லாம் வரமாட்டேன். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி முதல்ல என் கழுத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை கொடுப்பேன். அது வரைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்காது. நாளைக்கு சுச்சித்ரமா வீட்டு விசேஷம். ஆனந்துக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? அப்போ நான் எல்லாருக்கும் முன்னாடியும் உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். இந்த திருவிழாவில் 2 கல்யாணம் நடக்கும்னு மாயாக்கா சொன்னாங்கல்ல. ஒன்னு ஆனந்தோட கல்யாணம், இன்னொன்னு உன் கல்யாணம். என்ன யோசிக்கிற? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? மாமா, உங்க வார்த்தையில நம்பிக்கை இருக்குங்கிறத விட உங்களை எனக்கு நிஜமாவே பிடிக்கும். அதனால நீங்க சொல்றத நம்பி நான் இந்த விஷயத்த பண்றேன். ஆனா என்ன ஏமாத்தலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கவலைப்படாத, நிச்சயமா ஏமாத்த மாட்டேன். ஃபர்ஸ்ட் ருத்ராவை அனுப்பி வை. சரி மாமா, ருத்ராவை மட்டும் இல்ல, இதோ உத்ராவையும் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கைனால. மருது, ருத்ரா குட்டி, அம்மா வயிற்றுல கைய வைடா. நீ கை வச்சாதான் அம்மா வயிற்றுல இருக்க குழந்தைங்களுக்கு நடந்து நடக்கும்டா. வயிற்றுக்குள்ள குழந்தைங்க அசைறது தெரியுது மாமா. என்னால உணர முடியுது மாமா. குழந்தைங்க அசைறது தெரியுது. ஆமாப்பா, கர்ப்ப நாடி துடிக்குது. குழந்தைங்களுக்கு உயிர் வந்துடுச்சு. இனிமே எதுவும் பிரச்சனை இல்லப்பா. ஸ்வேதா,
தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்னறியாமலே எனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்க. இதுக்கு நான் நன்றி கடனா உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. மாமா, நீங்க நன்றி கடனா நினைச்சு பண்ணுவீங்களோ இல்ல அதை எப்படி நினைச்சு பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீங்க தாலி கட்ட போறீங்களே, அதை விட பெரிய நன்றி கடன் வேற என்ன மாமா இருக்கு? வரும் மாமா. ஏய், நான் வீட்டுக்கு வந்தப்போ என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சீங்கல்ல, இப்போ இதே மண்ணுல பரிகாரத்தை நிறைவேற்றா. இங்க பார், இந்த பரிகாரம் இல்ல இந்த ராஜா இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. பார்க்கலாமா? சார், நீங்க அர்ஜுன் அம்மா கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பு. அதனால தான் நாங்க எல்லாரும் அப்படி பண்ணோம். இந்த பாருங்க, நாம அடுத்தவங்களை எப்படி நடத்துறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்க நம்மள நடத்துவாங்க. இதுல மாற வேண்டியது நாங்க இல்ல சார், நீங்க தான். ஏய், அறிவுரை எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. எனக்கு உன் அறிவுரை எல்லாம் தேவையில்லை. முடிஞ்சா என் கூட சிலம்ப ஆடி என்ன தோக்கடிச்சு என் நெத்தியில சிலம்ப கம்பால பொட்டு வச்சு அதுக்கப்புறம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கோ. மாமா, என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. ஏய், இப்ப வந்து ஏதோ மாமா மச்சான் உறவு கொண்டாடிட்டு இருக்க, அது வீட்டுல தெரிஞ்சிருக்கணும். அங்க அப்படி பேசிட்டு இங்க வந்து இப்படி பேசுற என்ன? கூட ஆளுங்க வந்ததை பார்த்ததோ பயந்துட்டியா? மாமா, எனக்கு ஆபீஸ் வேலை பார்க்கவும் தெரியும், அடிதடியில இறங்கவும் தெரியும். வேணான்னு யோசிக்கிறேன், ஆனா நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. மாமனா மச்சானா பார்க்கலாங்கிறீங்க, அதுவும் பார்த்துடுவோம் வாங்க.
எங்க அம்மாவை அசிங்கமா பேசின ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு அவமானப்பட்டீங்க. அத புரிஞ்சிக்காம ஏன் மாமா இப்படி பண்றீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மாமா, இந்த சாமியோட பரிகாரத்தை நீங்க தடுத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனைல போய் முடியும். ஏய், என்ன பயமுறுத்துறியா? மாமான்னு கூட பார்க்காம அடுத்தவனுக்காக பறிஞ்சு பேசுற? வெக்கமா இல்ல உனக்கு? மாமாவா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நிப்பேன். முத்தரசன் சார் நியாயமா அவருடைய பரிகாரத்தை நிறைவேற்ற போறாரு. அதை தடுத்து அநியாயம் பண்ற உங்களுக்கு எதுக்கு நான் மரியாதை தரணும்? ஏய் சார், ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட போட்டி போடுறதுக்காக இல்ல சண்டை போடுறதுக்கான மனநிலைமை இல்லாததுக்காக நான் வரல. அது என்னோட வேலையும் இல்ல. என் குழந்தைங்களுக்காக பரிகாரத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். தயவுசெய்து வழி விடுங்க சார். ஏய், அதெல்லாம் முடியாது. நான் சொல்ற மாதிரி போட்டியில என்ன ஜெயிச்சுட்டு அப்புறமா பரிகாரத்தை நிறைவேற்றுறா. சார் சரி சார், நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் குழந்தைங்களோட பரிகாரத்தை நான் நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் வேணும்னா இந்த ஊர் மக்கள் நடுவுல போட்டியை வச்சுக்கலாம். ஏய், முடியாதுன்னு சொல்றேன்ல. நீங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க, நான் பரிகாரத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும் நாங்க பண்ற பரிகாரத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியாது. வெண்ணிலாவா? வேணாம் முத்து மாமா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஒரு பிரச்சனையும் வராது. என்ன பண்ணாலும் யாரு வந்தாலும் பரிகாரத்தை நிறைவேற்றி ஆகணும். வா. மாமா 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 வெண்ணிலா, மாமா விடாத. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வீணா போயிடும். மாமா, இவனை சும்மா விடாதீங்க. ஒரு கை பாத்துட்டு வாங்க. கார்த்தி, நீ வந்து புடி வா. அண்ணா, இவனை சும்மா விடாதீங்க. நீங்க போங்க, விடுங்க, நான் புடிச்சுக்கிறேன். ஏய், அண்ணா பாத்து. ஏய், அடிங்கடா. சரணா. அர்ஜுன் சார், தேங்க்ஸ் வசு. இவன் துப்பாக்கியோட தான் விளையாடுவான். அட இவன் வேற. உன்னை மன்னிச்சு விட்டு போறேன். ஒழுங்கு மரியாதையா போயிடு.
பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. இனிமேல் அந்த அம்மா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லு. ஐ லவ் யூ மாமா. என்ன மாமா, கல்யாண பொண்ணு நான் என் லவ்வ சொல்றேன், நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? சரி அதெல்லாம் விடு. இதை சொல்ல வந்தியா சொல்லு. சரி, இங்க நடக்க போற கல்யாணத்துல முதல்ல நம்ம கல்யாணம் தான் நடக்கணும். முதல்ல ஆனந்தோட கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஸ்வேதா, பேச்சு மாறுது, சொல்லு. தம்பி, என்ன எதுக்கிட்ட உனக்கு இந்த வேலை? அதான் சொல்றோம்ல, அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நினைச்சபடியே நடக்கும். அது போதும் மாமா, வரேன். அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போதுண்ணா. மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுண்ணா. நான் மட்டும் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டலான்னு வச்சுக்கோங்க, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னடா பேசுற? நாங்கெல்லாம் இருக்கோம்டா. ஏன்டா கவலைப்படுற? உனக்கும் மீனாட்சிக்கும் கன்ஃபார்மா கல்யாணம் நடக்கும். வசு, ஆனந்த் எவ்வளவு வருத்தப்படுறான் பாரு. அமைதியா இருக்க, சொல்லு வசு ஏதாவது. ஆனந்த், கண்டிப்பா உங்களுக்கும் மீனாட்சிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீங்க எங்க 2 பேரையுமே நம்புங்க. மேடம், மீனாட்சி கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனா மீனாட்சி கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே தெரியல. அம்மா சம்மதத்தை விட இப்போ மீனாட்சி சம்மதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனாட்சி மனசு மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லாம போயிருச்சு. இப்போ மீனாட்சி சம்மதம் சொன்னாதான் இந்த கல்யாணமே நடக்கும். ஆனந்த், நான் தான் சொல்றேன்ல, நீங்க மீனாட்சிய பத்தியோ இல்ல மேடத்தை பத்தியோ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்க மீனாட்சி கழுத்துல தான் தாலி கட்டுவீங்க. அப்படிதான் நடக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நானும் அர்ஜுன் சாரும் பாத்துக்கிறோம், ஓகேவா? டேய் ஆனந்த், நான் இவ்வளவுதான் சொல்றேன்ல, ஏன்டா இவ்வளவு யோசிக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன்டா, நீ போ. அர்ஜுன் சார், வர வர நீங்க லவ் சேர்த்து வைக்க ரொம்ப தான் ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. ஏய், அவன் என் தம்பி. அவன் லவ்வுக்காக நான் எவ்வளவு நாள் கஷ்டப்படுவேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓஹோ, நானும் தான் உங்ககிட்ட என் லவ்வுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறேன். இன்னைக்காவது என் லவ் மதிச்சிருக்கீங்களா? இப்போ உனக்கு என்ன வேணும்? இதான் வேணும். ஏய், கோயில் எல்லாரும் இருக்காங்க, கிளம்பு. போ, போயிடு, போ. सर्वस्याब्दे सर्वसदत्ते सर्वदेवदेना आप्नोति सर्वं जगति स्वाहा महागणपतये स्वाहा. நீ இதுக்கு மேலேயும் நடிக்கிறதுக்கு தயாரா இருந்தா உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிறன்னு அர்த்தம். अरुन्धतीभ्य स्वाहा. இங்கதானே என்ன போன் பண்ணி வர சொன்னாங்க, என்ன யாரையுமே காணோம். அர்ஜுன் சார், பொண்ணு மட்டும் இங்க வந்துட்டா முகூர்த்தத்துக்குள்ள தாலியை கட்ட சொல்வாங்களே, என்ன அர்ஜுன் சார் பண்றது? இருவசு, என்ன செய்யறதுனே தெரியல. நான் அம்மா கிட்ட போய் ஏதாவது பேசுறேன்.
ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தீங்களே, பாத்தீங்கல்ல என்ன நடக்குதுன்னு? ஸ்வேதா கழுத்துல முத்தரசனை தாலியை கட்ட மாட்டாரு சொன்னீங்க. இப்ப உங்க கண்ணு முன்னாடியே முத்தரசனை ஸ்வேதா கழுத்துல தாலியை கட்ட போறாரு. இப்ப ஒரு நச்சுன்னு ஒண்ணு சொல்லட்டுமா? முயன்றால் முடியாதது எதுவுமே இல்ல. அடி மேல அடி வச்சு ஸ்வேதா அம்மிய நகத்துல முத்தரசனே நகர்த்தி இந்த பக்கத்துல உட்கார வச்சு இப்ப கல்யாணமும் பண்ண போறா. அவர் கையால தாலியும் கட்டிக்க போறா. அச்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. முறைக்காத வாழ்த்து வாழ்த்து. ஏகதந்தம் ஜதுகஸ்தம்பாஷம் குடலாரிணம் அபயம் வரதனம் ஹஸ்தே விப்ராணாமோஷகத்வஜம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்கதுண்டாகி தீமஹே. இந்த புஷ்பத்தை வாங்கி அவர்கிட்ட கொஞ்சம் கொடுங்கோ. மாமா வாங்குங்க. இந்தாங்கோ, பொண்ணுக்கு இடத்துல கட்டுங்கோ. வெண்ணிலா நீ சொல்லு. திருமாங்கல்யம் கட்டுங்கோ சார். கெட்டி மேளம் கெட்டி மேளம். கட்டுங்க. மாமா என்ன மாமா இதெல்லாம்? மாமா சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் மாமா நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் என்ன ஏமாத்துறீங்க? மாமா பதில் சொல்லுங்க. மாமா சொல்லுங்க. ஏன் பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்க? ஒண்ணு நான் கொஞ்சமாவது அடக்கம் இருக்கணும். நான் ஒண்ணு உன்னை ஏமாத்தல. நான் என்ன சொன்னேன்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஒன்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னா இந்த மண்ணுல என்ன நேசிக்கிற பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும்னு மாயாக்கா சொன்னாங்க. இந்த மண்ணுலயும் சரி அந்த விண்ணுலயும் சரி என்ன நேசிக்கிற ஒரே பொண்ணு என் வெண்ணிலா மட்டும்தான். அதனாலதான் அவ கழுத்துல இப்ப தாலியை கட்டினேன். 2வது தடவையா கழுத்துல தாலியை கட்டியிருக்கேன். இதுக்கு மேலே மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அசிங்கமா பின்னாடி வராத. கிளம்பு. மாமா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க மாமா. என்ன சொன்னீங்க? என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு பொய் சொல்லி என்னை ஏமாத்தி ருத்ராவையும் உத்ராவையும் கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, அது தப்பில்ல? அப்படி ஏமாத்தலாமா? முதல் சட்டையை விடு. அப்புறம் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே உன் கழுத்துல நான் தாலி கட்டுறது அவ்வளவு ஏமாத்துறது கிடையாதா? கல்யாணம் பண்றேன்னு சொன்ன, தாலி கட்டுறேன்னு சொன்ன, ஒன்ன கல்யாணம் பண்ற உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னா இல்ல. அப்புறம் என்ன போவியா? இனி உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு கனவுல கூட நினைக்காத. விவஸ்தை இருக்கா உனக்கு? கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது இன்னொரு கழுத்துல தாலி கட்டலாமா? சட்டத்தை பார்த்து சும்மா இருக்குமா? இவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருக்கு, அறிவு கொஞ்சம் கூட வளர்ந்து. இதுக்கு நான் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். உங்க கையாலே நான் தாலி வாங்கியே தீர்வேன் மாமா. என்கிட்டயே அநியாயமா நடந்துகிட்டீங்கல்ல? யாரு அநியாயமா நடந்துக்கிட்டது? யாரு ஏமாத்துனது? நீ ரொம்ப யோகிய மாதிரிலாம் பேசாத. ருத்ராவையும் உத்ராவையும் கடத்தினது யாரு? நீ தானே? அப்படியே வந்து கட்டுப்பிடிச்சு கொடுத்த மாதிரி நாடகம்லாம் ஆடாத. நீ எங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? ஒழுங்கு மனிதே போயிடு. ரொம்ப பேசிட்டு ஓங்கி அப்பிரும் சொல்லிட்டோம். போரை கூட்டி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இது என்ன விட்டு போகவே போகாது. உங்க எல்லாரையும் நான் துடிக்க வைப்பேன். நான் இப்போ எப்படி துடிக்கிறேனோ அதே மாதிரி எல்லாரும் என்கிட்ட துடிப்பீங்க, துடிக்க வைப்பேன். நீங்களே தேடி வந்து என் கழுத்துல கதறி தாலி கட்டணும். நான் கண்டிப்பா கட்ட வைப்பேன். இது போகாது. உங்களை நான் பழி வாங்கியே தீருவேன். ஸ்வேதாக்கா,
நீ பேசாத. அவன் மேல கைய வச்சு கைய வெட்டிடும் சொல்லிட்டு. என்னை ஏமாத்திட்டீங்கள? உங்களை நான் சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருமா. சார், 2 கல்யாணமும் ஒன்னா நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். நம்ம கல்யாணம் எப்ப சார் நடக்கும்? ஏய், என்ன சொல்ற நீ? நமக்குன்னா என் கல்யாணமும் உங்க கல்யாணமும் எப்ப நடக்கும்னு கேக்குறேன். ஓ, அப்படி தெளிவா பிரிச்சு சொல்லு. இப்படி ஒன்னா சொன்னா என்ன அர்த்தம்? சார், என் முகத்தை பார்த்து சொல்லுங்க சார். அம்மா, நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு எங்க குடும்பம் இவ்ளோ மகிழ்ச்சியோட இருந்திருக்காது. ருத்ரா, உத்ரா, என் வயித்துல இருக்கிற குழந்தைங்க, நான், இப்படி எங்க எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு காலம் முழுக்க நான் நன்றி கடனா இருப்பேன். இந்த உயிர் உங்களுக்கு சொந்தமானது. பரவாயில்லையே, நான் சொன்ன பரிகாரத்தை புத்திசாலித்தனமா வெண்ணிலாவை வச்சே நிறைவேற்றிட்ட போல இருக்கு. ஆமாமா, சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. பரவாயில்லப்பா, நல்லதுதான். சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை நான் ஏன் வாயால சொல்லக்கூடாது. அதுக்கான விஷயங்களை ஆண்டவே ஓ மனசுலயே தோண வைப்பான். சில நெருக்கடியான சூழ்நிலை வரும்போதுதான் இப்படிப்பட்ட முடிவுகளை நாம எடுப்போம். அந்த மாதிரியான நெருக்கடிகள் தான் நம்ம மனசுல இருக்கிற உண்மையான தைரியத்தை வெளியே கொண்டு வரும். ஆனா ஒண்ணுமா, ஒரு பொண்ணுக்கு கழுத்துல ரெட்டத்தாலி இருக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லதில்லம்மா. அப்படி இருந்தா புருஷனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக பயப்பட வேண்டாம். உன் கழுத்துல இருக்கிற அந்த பழைய தாலிய கழட்டி அம்மன் கோயில் உண்டியல்ல போட்டுரு. அதுக்கப்புறம் எந்தவித ஆபத்தும் இல்ல. சரிம்மா, அப்படியே பண்ணிடுற. அந்த ஸ்வேதா அடிப்பட்ட பெண் புலி மாதிரி இனி ரொம்ப தீவிரமா இருப்பா இந்த விஷயத்துல. முத்தரசனை நீ பாதுகாத்தே தீரணும். ஏன்னா ஸ்வேதாவோட ஜாதக அமைப்பு அவளை சர்வ சக்தியோட பலம் பொருந்தியவளா மாத்தி இருக்கு. நீ கொஞ்சம் அசந்த அவ முத்தரசனை கபலீகரம் பண்ணிருவா. அப்படிப்பட்ட சக்தி அவகிட்ட இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். மறுபடியும் எச்சரிக்கிறேம்மா, உன் கழுத்துல இருக்கிற அந்த பழைய தாலி இதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்காரரோட முதல் மனைவி சித்ரா கழுத்துல இருந்த தாலி. அது பல பூஜைகள் பண்ணி சக்தி ஏற்றப்பட்ட தாலி. இப்போ உன் கழுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு இன்னும் சக்தி கூடிருச்சு. கண்டிப்பாமா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிமா. போயிட்டு வரோம். போயிட்டு வா. இந்த தாலி ஸ்வேதா கையில கிடைச்சிடுமான்னு தானே பயப்படுற? அதெல்லாம் கிடைக்காது. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு
உண்டியில போட்டுரு. வேணும்னா இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. வா. எங்க? நெகாசாரியரை பார்ப்போம். தாலியை கொடுத்து உருக்கி தங்கமாக்கி அப்புறம் உண்டியில போட்டுருவோம். ஐயோ, அது மட்டும் வேணாம் முத்து மாமா. இது பரம்பரை தாலி. சித்ராக்கா கழுத்துல போட்டுட்டு இருந்தது. இப்ப வரைக்கும் நான் போட்டிருந்தது. இத உருக்குனாங்கன்னா அது என் கண்ணால பார்க்க முடியாது முத்து மாமா. பேசாம ஆத்தாவோட உண்டிலேயே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இது ஆத்தாவோட சொத்து தானே. சரி. நில்லு. ஸ்வேதா எங்க? ஸ்வேதா எங்க? அவ கழுத்துல தாலி கட்டாம ஏமாத்தி இவ கழுத்துல மறுபடியும் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தியா? ஸ்வேதாவை கொன்னுட்டியா? சித்தி, தேவையில்லாம நீ பாட்டு என்னமோ பேசு. என்ன நீ கத்துனா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? ஸ்வேதா லெட்டர்ல என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கான் பாரு. இந்த உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல, தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறேன்னு எழுதியிருக்கான். மாமா, நீங்க எனக்கு கிடைக்காத போது இனியும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நான் தயாரா இல்ல. அதனால நானும் உங்க குழந்தையும் ஒரேடியா இந்த உலகத்தை விட்டே போறோம். என்ன முத்து மாமா இது? ஒண்ணும் வெண்ணிலா, நீ அதை பார்த்தெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இது ஸ்வேதா போடுற நாடகமா தான் இருக்கும். சே, உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்படி. வீல் சேர்ல வளைய வந்துகிட்டு இருந்த நீ இன்னைக்கு கையும் காலும் பேச்சு வந்த உடனே இந்த பேச்சு பேசுறியா நீ? ஊரறிய தாலி கட்டுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு கடைசியில கட்டாம ஏமாத்துறது யாரு? நீங்களா இல்ல அவளா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ அமைதியா இருடி. நீ புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்றவல்ல. எல்லாம் உன்னாலதான். இங்க பாரு, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன். ஸ்வேதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவ இந்த உலகத்துல இல்லன்னு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷம் உன் வயித்துல குழந்தைங்க இருக்காது. நீ முத்தரச கூட சேர்ந்து வாழவே முடியாது. சித்தி, அரி என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வயசுக்கு தகுந்த மாதிரி பேச சித்தி. இன்னும் என்ன பேச சொல்ற? என்ன பேச சொல்ற முத்தரசு? நீ மனசு பூரா கெட்டது நினைச்சே பேசிட்டு இருக்க. இங்க கெட்டது இருந்ததுன்னா சொல்ற சொல்லு படிக்காது. அந்த மாதிரிதான் நீ சொல்றது எதுவுமே நடக்க போறது கிடையாது. முத்து மாமா, வேணாம் முத்து மாமா. இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்வேதாக்கா மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும். வா முத்து மாமா, போய் தேடி கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, கௌதம், நீங்களும் போய் தேடுங்க. வாங்க. வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா கா கார்த்தி, அண்ணி வெண்ணிலா கார்த்தி, தனியா போறது நானும் போ வரேன். முத்தரசு போ. திரும்ப வரும்போது ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு தான் நீ வரணும். அப்படி வரல, அவ சாவுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம்னு மொத்த பேரைய போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடுவேன். பாத்துக்க. அண்ணா இங்க நிறுத்துங்க. இங்க வணக்கம் சாமி. வாங்க தம்பி, வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. என்ன விஷயம்? திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சாமி, ஸ்வேதாவோட விஷயம்தான். சரிங்க தம்பி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சோழி உருட்டி பாத்துருவோம்.
சோழி சொல்றது சரியா இருந்தா இந்நேரம் ஸ்வேதா உடம்புல உயிர் இருக்காது. ஸ்வேதா உடம்பை விட்டு உயிர் இந்நேரம் பிரிஞ்சிருக்கணும். மாமா, என்ன முத்து மாமா இது? ஒண்ணுல சாமி, என்ன சாமி சொல்றீங்க? இது வரைக்கும் சோழி ஜோசியம் பொய் சொன்னதில்லை தம்பி. அதுக்காகத்தான் 1க்கு 3 தடவை போட்டு பார்த்தேன். இனிமே நான் என்ன பண்ணுவேன் முத்தரசு? சார், ஸ்வேதா கிடைச்சல சார்? கிடைச்சிட்டாங்க சார். எங்க சார்? ஸ்வேதாக்காவை கூட்டிட்டு வரலையா? எங்க இருக்காங்க? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? இல்ல, ஸ்வேதா சாமியார் மண்டபத்தில் இருக்காங்க மேடம். சாமியார் மண்டபத்திலயா? ஆமா சார். ஏன் வரமாட்டேன்னு சொன்னாலா? இல்ல சார், எதையும் சொல்லக்கூடிய நிலைமையிலையோ கேட்கக்கூடிய நிலைமையிலையோ இல்ல சார். உயிரற்ற சடலமா தான் இருக்காங்க சார். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஸ்வேதா செத்துட்டாளா? ஐயோ! ஆமா மேடம், நாங்க ஸ்வேதாவை தேடி போனப்ப ஒரு பாடி இருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. போய் பார்த்தப்போ நாம தேடிட்டு இருக்கிற ஸ்வேதா தான் மேடம் அது. ஐயோ! போயிட்டாளே! கேட்டியா முத்தரசு? நான் படிச்சு சொன்னனே, யாராவது கேட்டீங்களா? நீ கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. ஏன் அமைதியா இருக்கணும்? ஸ்வேதாவை எல்லாருமா சேர்ந்து கொண்டுட்டீங்களா பாவிங்களா? இப்ப உங்க எல்லாருக்கும் நிம்மதியாடா? விடு. என்னடா கேட்டா அவ? யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கலையே. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களேடா. ஏன் ஸ்வேதாவை கொண்டுட்டீங்களேடா? நீ கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. எப்படி அமைதியா இருக்க சொல்ற முத்தரசு? என்ன நம்பி வந்த பொண்ணுடா. கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. நான் தான் அவளை கொண்டுட்டேன். அவ பாட்டுக்கு எங்கேயோ நிம்மதியா இருந்திருப்பா. அவளை அது இதுன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஆசைய வளர்த்து என் பொண்ணு நானே கொண்டுட்டனே. இல்லடா, இது அவ இல்ல. இது யாரும்